Welcome students universe. We are in 12th biogeology 8th lesson. 8th lesson name is microbes in human welfare. In this lesson, today's section, I would like to teach about heading 8.2 microbes in industrial product. So in this heading, today's section, we are going to discuss about 8.2.3 chemicals, enzymes and other bioactive molecules. Come to the introductory part. Our important heading is 8.2.3 chemicals, enzymes, other bioactive molecules. Chemicals அப்படின்னா வேதிப்பொருட்கள், enzymes அப்படின்னா நொதிகள், bioactive moleculesனா பிற உயிரிய செயல் மூலக்கூறுகள். பயோனா உயிரிய, ஆக்டிவ்னா செயல், உயிரிய செயல் மூலக்கூறுகள், மாலிகுல்ஸ்னா மூலக்கூறுகள். ஓகே, ஸோ கம் டு த introductory part. Here microbes are not only used for commercial and industrial production. சரிங்களா? ஸோ அதாவது இந்த மைக்ரோப்ஸ் வணிக மற்றும் தொழில் ரீதியான ஆல்கஹால் உற்பத்திக்கு மட்டும் இல்லாமல், ஓகே, ஸோ கமர்ஷியல் அப்படின்னா வணிக ரீதியான, இண்டஸ்ட்ரியல் அப்படின்னா தொழில்துறை ரீதியான, இந்த ரெண்டு ரீதியாக தான் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். மைக்ரோப்ஸ் ஆர் நாட் ஒன்லி யூஸ்டு ஃபார் கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால். சரிங்களா? அதாவது நுண்ணுயிரிகளானது வணிக மற்றும் தொழில்துறை ரீதியான ஆல்கஹால் உற்பத்திக்கு மட்டுமின்றி, ப்ரொடக்ஷனை உற்பத்தி, ஆல்கஹால் உற்பத்திக்கு மட்டும் இல்லாமல் வேறு எங்கே பயன்படுதுன்னா, பட் ஆல்சோ யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ், சில வேதிப்பொருட்கள் உற்பத்தியிலையும் ஸோ இந்த மைக்ரோப்ஸ் இன்வால்வ். பர்டிகுலர்லி ஆர்கானிக் ஆசிட், கரிம அமிலங்கள் உற்பத்தியிலும், என்சைம்ஸ் நொதிகள் உற்பத்தியிலும் மைக்ரோப்ஸ் யூஸ் ஆகுது. ஆனால் ஆதி காலத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி ஆல்கஹால் மட்டும் உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஆல்கஹாலோட சேர்த்தி ஆர்கானிக் ஆசிட்டு, என்சைம்ஸ் எல்லாமே உற்பத்தி பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னா கரிம அமிலங்கள், என்சைம்ஸ்னால் நொதிகள். ஹியர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடியூசர்ஸ். சரிங்களா? ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் ஆசிட் கரிம அமிலங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ப்ரொடியூசர் அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ப்ரொடியூசர், ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடியூசர், ஆர்கானிக் அமிலங்கள், கரிம அமிலம்னு தமிழ் சொல்லுவோம். அந்த உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான சிறந்த எடுத்துக்காட்டான இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பெர்ஜில்லஸ் நைகர். ஆஸ்பெர்ஜில்லஸ் நைகர். ஸோ இது என்ன பண்ணும்னா, சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ ஆஸ்பெர்ஜில்லஸ் நைகர் அப்படிங்கிற இந்த உயிரியானது, சரிங்களா, ஆஸ்பெர்ஜில்லஸ் நைகர் ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் சிட்ரிக் ஆசிட், இட் இஸ் ஏ ஆர்கானிக் ஆசிட், அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிட்டோபாக்டர் அசிட்டி, இது ஒரு பாக்டீரியா வெரைட்டி தான். அசிட்டோபாக்டர் அசிட்டி, திஸ் ஆக்சுவலி release a acetic acid, it is a second organic acid. அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிக் ஆசிட்டை அசிட்டோபாக்டர் அப்படிங்கிற ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ரைசோபஸ், ரைசோபஸ் ஒரிசே, இது மூணாவது ஆர்கானிசம், ரைசோபஸ் ஒரிசே. ஸோ இட் ரிலீஸ் ஃபியூமரிக் ஆசிட், இட் ஆல்சோ ஏ ஆர்கானிக் ஆசிட், இதுவும் ஒரு ஆர்கானிக் அமிலமாகும். ஃபியூமரிக் ஆசிட்டுங்கிறது என்னது, இதுவும் ஒரு ஆர்கானிக் ஆசிட் தான். இப்போ 3 பார்த்துட்டோம். சிட்ரிக் ஆசிட் இஸ் கம்ப்ளீட்டட், அசிட்டிக் ஆசிட் கம்ப்ளீட்டட், தேர்ட் ஆர்கானிக் ஆசிட் இஸ் ஃபியூமரிக் ஆசிட். ஸோ ஃபியூமரிக் ஆசிட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ரைசோபஸ் ஒரிசே, இது மூணாவது. Fourth one is Clostridium butyricum. Clostridium butyricum. Clostridium butyricum organisms release butyric acid. சரிங்களா? இது என்ன பண்ணு, பியூட்ரிக் ஆசிட், பியூட்ரிக் அமிலம், பியூட்ரிக் ஆசிட் அப்படிங்கிற ஆர்கானிக் ஆசிட்டை ஸோ கிளாஸ்ட்ரிடியம் பியூட்ரிகம் ப்ரொடியூஸ் பண்ணுது. கடைசியில் லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா, லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா reduce
லாக்டிக் ஆசிட், இட் இஸ் ஏ ஆர்கானிக் ஆசிட். ஓகே, இதுவும் ஒரு ஆர்கானிக் ஆசிட் தான். ஸோ அப்போ என்னென்ன ஆர்கானிக் ஆசிட் பார்த்துக்கிறோம்? citric acid is a organic acid, acetic acid is a organic acid, fumaric acid is a organic acid, butyric acid is a organic acid, lactic acid is a organic acid. Okay, around 5 organic acid is now discussed. Okay, so with producing organism அதோட பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஈஸ்ட், இது ஒரு ஃபங்கஸ் வெரைட்டிலேயே ஈஸ்ட், சாக்ரோமைசிஸ் செர்வீசியே அப்படிங்கிற ஈஸ்ட். ஈஸ்டோட பேர் என்ன? சாக்ரோமைசிஸ் செர்வீசியே கமா பாக்டீரியா ரெண்டுமே. ஈஸ்ட் சாக்ரோமைசிஸ் செர்வீசியே அப்படிங்கிற ஈஸ்ட்டும் பாக்டீரியா இந்த ரெண்டுமே யூஸ்டு ஃபார் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம்ஸ். சரிங்களா? வணிக ரீதியான நொதிகள், என்சைம்ஸ்னால் நொதி, வணிக ரீதியான நொதிகள் உற்பத்தியில் சாக்ரோமைசிஸ் செர்வீசியாவும் பேக்டீரியாவும் யூஸ் ஆகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் லிப்பேஸ். இந்த ஏஸ்ன்னு வந்தாலே என்சைம்ஸை சுட்டி காட்டுற வார்த்தை, நொதியை சுட்டி காட்டுற வார்த்தை லிப்பேஸ். லிப்பேஸ் என்சைம்ஸ் யூஸ்ட் இன் டிடர்ஜென்ட் ஃபார்முலேஷன். டிடர்ஜென்ட் தயார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது டிடர்ஜென்ட் அப்படின்னா சோப்பு தயாரிக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோப்பு தயாரிக்கக்கூடிய அந்த இதுகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லோரும் நன்கு கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை தான். ஆக லிப்பேஸ் என்சைம்ஸ் யூஸ்ட் இன் டிடர்ஜென்ட் ஃபார்முலேஷன். சலவை சோப்பு கேள்விப்பட்டீங்கன்னா, சலவை பொருட்கள், துணியை துவைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அந்த சோப்போட பேர் டிடர்ஜென்ட்னு சொல்லுவோம். சலவை சோப்பு, துணி சோப்புன்னு சொல்லுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ஃப் எக்ஸல் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச டிடர்ஜென்ட் தெரியும். அந்த மாதிரி சலவை பொருட்கள் தயாரிப்பு ஃபார்முலேஷன் உருவாக்குதல், சலவை பொருட்கள் உருவாக்குதல் இந்த லிப்பேஸ் என்சைம்ஸ் யூஸ் ஆகுது. இந்த லிப்பேஸ் அந்த டிடர்ஜென்ட்டில் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா, யூஸ்டு ஃபார் ரிமூவிங், ஏதோ ஒரு பொருளை ரிமூவ் பண்ணுது. சரிங்களா? பர்டிகுலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்ட்ரெயின். சரிங்களா? துணிகளில் எண்ணெய் கரைகள் இருக்கும் இல்லைங்களா? எண்ணெயில் பட்ட கரைகள், நம்ம ட்ரெஸ்ஸில் எண்ணெய் கரைகள் இருக்குது, கிளாத்தில், அந்த ஆயிலி ஸ்ட்ரெயின். சரிங்களா? அந்த எண்ணெய் கலவைகளை, அந்த எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு பயன்படுகிறது. பர்டிகுலர் லாண்ட்ரியில் சலவை செய்கிறோம் இல்லைங்களா? லாண்ட்ரினா சலவை, துணி துவைக்கிறோம் இல்லைங்களா? அந்த துணிகள் இருக்கக்கூடிய ஆயில் கரைகளை, ஆயில் ஸ்டெயினை ரிமூவ் பண்ணுறதுக்கு லிப்பேஸ் என்சைம் யூஸ் ஆகுது. ஸோ அந்த லிப்போஸ் என்சைம்ஸை நம்ம டிடர்ஜென்ட்டில் வச்சுருக்கிறோம். ஓகே, அதுக்கடுத்தது பாட்டில்டு ஜூஸ். சரிங்களா? பாட்டில்டு ஜூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புட்டியில் அடைக்கப்பட்ட சாறுகளை தெளிவடைய செய்ய. பாட்டில்டு ஜூஸ் அப்படின்னா புட்டிகளில், பாட்டில் தெரியும் இல்லைங்களா? பாட்டில் நல்லா தெரிஞ்ச புட்டிகள்னு சொல்லுவோம். அந்த புட்டிகளுக்குள்ள சாறுகள் நிறையா இருக்குது, நம்மளுக்கு பிடிச்ச பழச்சாறுகள் நிறைய வச்சுருப்பாங்க. பாட்டில்டு ஜூஸ், பாட்டிலில் அடைக்கப்பட்ட, புட்டியில் அடைக்கப்பட்ட ஜூஸ் ஆர் கிளாரிஃபைடு. கிளாரிஃபைடு அப்படின்னா தெளிவடைய செய்தல், கலங்கி இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி தெளிவடைதல், தெளிந்து நிற்தல். அந்த கலங்களெல்லாம் கீழே போய் படிஞ்சுக்கும், ஃபில்டர் ஆயிரும், அதாவது கீழே போய் செட்டில் ஆயிரும். ஸோ அதற்கு பாட்டில்டு ஜூஸ் ஆர் கிளாரிஃபைடு தெளிய வைப்பதற்கு பை யூஸ் 3 இம்பார்ட்டண்ட் என்சைம்ஸ்: பெக்டினேஸ், புரோட்டியேஸ், செல்லுலேஸ். இது ஃபர்ஸ்ட் என்சைம்ஸ், இது செகண்ட் என்சைம்ஸ், திஸ் இஸ் தேர்ட் என்சைம்ஸ். ஸோ பெக்டினேஸ் enzymes, protease enzymes and cellulase enzymes. These 3 enzymes used as a clarifying material in bottle juice. Okay, clarifying materials in bottle juice. சரிங்களா? புட்டியில் அடைக்கப்பட்ட சாறுகளை தெளிவடைய செய்வதற்கு பெக்டினேஸ், புரோட்டியேஸ், செல்லுலேஸ் என்சைம்ஸ் யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது rennet enzymes. நெக்ஸ்ட் என்னது? rennet also be used to separate milk into solid curd. So for cheese making. சரிங்களா? அதாவது மில்க் இருக்கு இல்லைங்களா? பாலை
கெட்டியான தயிராக மாற்றுறதுக்கு ரென்னட் அப்படிங்கிற என்சைம்ஸ் யூஸ் ஆகுது. ரென்னட் இஸ் என்சைம்ஸ். ரென்னட் என்சைம்ஸ் யூஸ்டு டு செப்பரேட் மில்க். யூஸ்டு செப்பரேட்னா பிரித்தல், பாலை பிரிப்பதற்கு. ரென்னட் என்சைம் யூஸ் டு செப்பரேட் மில்க் இன்டு கேர்டு. சாலின திடமான தயிராக மாற்றுறதுக்கு. ஸோ அப்படி தயிராக மாற்றும்போது யூ கேன் yield சீஸ், பாலாடை கட்டிகள் தயாரிக்கலாம். அதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? பாலாடை கட்டிகள், சீஸ் மேக்கிங்னா பாலாடை கட்டிகள் தயாரிக்கலாம். அப்போ ரென்னட்டை யூஸ் பண்ணி மில்கை காடாக மாற்றலாம், தயிராக மாற்றலாம். அந்த தயிர்லேருந்து சீஸ், பாலாடை கட்டிகள் தயாரிக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்சைம் இஸ் ஸ்ட்ரெப்டோகைனேஸ், ப்ரொடியூஸ்டு பை பாக்டீரியம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அப்படிங்கிறது என்சைம்ஸ். இந்த நேஸ்னு வந்து என்சைம்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸ் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ்டு பை பாக்டீரியம். இது ஒரு பேக்டீரியா தான் ரிலீஸ் பண்ணுது. அந்த பேக்டீரியா பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியா. வாட்ஸ் அ பேக்டீரியா நேம்? ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியா. இதுவும் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ஸ்ட்ரெப்டோகாக்கை. ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்னா மரபு பண்பு மாற்றப்பட்ட ஸ்ட்ரெப்டோகாக்கை ஆர் யூஸ்ட் அஸ் கிளாட் பஸ்டர். கிளாட் பஸ்டர்னா இரத்த கட்டிகளை சிதைக்கக்கூடிய அல்லது கட்டி சிதைப்பானாக செயல்படுகிறது. நம்மளுடைய பிளட் வெசல்ஸுக்குள்ளே, நம்மளோட பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, ஆர்ட்ரி, வெயின், அயோட்டா, இதெல்லாம் இருக்குல்ல, வீனக்கேவா. ஸோ அதற்குள்ளே சரிங்களா, அன்ஃபார்ச்சுனேட்லி எதிர்பாராத விதமாக உள்பகுதியில் கொலஸ்ட்ரால், ஃபேட், கொலஸ்ட்ரால் கட்டிகள் உள்ளே வந்து ஸ்டே பண்ணிக்கும். அப்போ பிளட் வந்து மூவ் ஆகாது. ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அந்த கொலஸ்ட்ரால் கட்டிகள் அங்கே வந்து தங்கிடுச்சுன்னா பிளட் ஃப்ளோ வந்து பிளட் சர்க்குலேஷன் தடைபடும், ரத்த ஓட்டம் தடைபடும். அப்போ பர்டிகுலர் ஆர்கனுக்கு பிளட்டு கிடைக்காது. அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் கட்டிகள் இருந்துச்சுன்னா, வேறு ஏதாவது பிளட் கிளாட் ரத்த கட்டிகள் உள்ள இருந்துச்சுன்னா அதை சிதைப்பதற்கு சரிங்களா. ஸோ ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அல்லது நார்மல் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், இந்த பேட்டரிலிருந்து கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரெப்டோகைனேஸ் என்சைம்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஸ்ட்ரெப்டோகைனேஸ் என்சைம்ஸ் யூஸ்ட் as a clot buster, இரத்த கட்டிகள் சிதைப்பானாக உள்ளது. ஃபார் ரிமூவிங் சரிங்களா, ஃபார் ரிமூவிங் கிளாட்னா ரத்த கட்டிகள். எதிலிருந்து? பிளட் வெசல்ஸ் இருக்கக்கூடிய கட்டிகள். பிளட் வெசல்ஸ் யாரில் பிரச்சனை இருக்குது? பேஷண்ட்டில். சரிங்களா? ஸோ யூ கேன் அண்டர்கோன் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன். மயோகார்டியல் அப்படின்னா மயோனா மசில், கார்டியல்னா ஹார்ட். சரிங்களா? இன்ஃபெக்ஷனாக அழுகுதல், அதாவது இதய தசை. இங்கே பாருங்கள், மயோகார்டியல் அப்படி இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னா அழுகல், சிதைந்து போதல், அழுகுதல். அதாவது மயோனா மசில், கார்டியல்னா ஹார்ட் மசில் வந்து அழுகி போகுதல், சிதைந்து போதல். ஏன் சிதைந்து போகுதுன்னா, ஸோ இது வந்து பர்டிகுலர் பேஷண்ட் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நோயாளிகள் அவங்க உடம்புல ஏன் அப்படி நடக்குதுன்னா, பிளட் கிளாட் இருக்கும். அந்த ஹார்ட் மசிலுக்கு பியூர் பிளட்டை சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஆர்டிஸில் பிளட்டு வந்து கிளாட் ஆகிருக்கும், அல்லது ஃப்ளாட் வந்து அதாவது ஃபேட் அல்லது கொலஸ்ட்ரால் வந்து கட்டியாக மாதிரி அங்கே தங்கி இருக்கும். ஸோ அது வந்து ஹார்ட்டுக்கு பிளட்டை சப்ளை பண்ண முடியாமல் ப்ரிவென்ட் பண்ணும், பிளாக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த ஹார்ட் மசில்ஸ், கார்டியாக் மசிலுக்கு ப்ராப்பராக ஃப்ரீக்வெண்ட்டாக கண்டினியூஸாக என்ன கிடைக்காது? பிளட்டு கிடைக்காதனால அந்த ஹார்ட் மசில்ஸ் வந்து இன்ஃப்ராக்ஷன் ஆகும், அழுகுகிறது. சரிங்களா? இந்த மாதிரி பேஷண்ட்டில் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸ் என்சைம்ஸ் அப்ளை பண்ணோம்னா, ஸோ இம்மீடியட்லி என்டர் த பிளட் அண்டு ப்ளஸ் சரிங்களா, பர்ஸ்டர் சிதைக்கிறது. எதைய? அந்த கொலஸ்ட்ரால் கிளாட்டவோ பிளட் கிளாட்டவோ அடைச்சு என்னாரு கிளாட்டை வந்து பர்ஸ்டர் சிதைத்து விடுகிறது. ஓகே, பிளட் வெஸ் வந்து இது புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் சைக்ளோஸ்போரின். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் வேர் சைக்ளோஸ்போரின் இஸ் an immunosuppressant. Next, cyclosporin. Cyclosporin is an immunosuppressant. இம்யூனோனா நோய் தடைக்காப்பு, நோய் தடைக்காப்பு செல்கள் அல்லது நோய் தடைக்காப்பு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சப்ரசன்னா தடை செய்தல். அப்போ நோய் தடைக்காப்பு மண்டலத்தை தடை செய்யக்கூடியது தான் இந்த சைக்ளோஸ்போரின். ஸோ இட் சப்ரஸ் த
ஆக்டிவிட்டி ஆஃப் இம்யூன் சிஸ்டம் அண்ட் இம்யூன் செல்ஸ். சரிங்களா? சப்ரஷனா தடுத்தல். யாருடைய ஆக்டிவிட்டி தடுக்குது? இம்யூன் சிஸ்டம், நோய் தடைக்காப்பு மண்டலம் அல்லது நோய் தடைக்காப்பு செல்கள், WBC இருக்கு இல்லைங்களா? ஸோ இதனுடைய செயல்பாட்டை தடுக்கக்கூடியது அல்லது நிறுத்தி வைக்கக்கூடியது சைக்ளோஸ்போரின். ஓகே, திஸ் இம்யூனோசப்ரசன்ட் chemicals used in organ transplantation, உறுப்பு மாற்றம், ஒரு பெர்சன்லேருந்து இன்னொரு பெர்சனுக்கு ஆர்கன் மாத்திரம் இல்லைங்களா? ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், உறுப்பு மாற்றம் சரிங்களா? ஸோ அந்த பெர்சனில் சைக்ளோஸ்போரின் யூஸ் ஆகுது. ஓகே, ஏன்னா அந்த சைக்ளோஸ்போரின் யார் ரிசீவராக இருக்காங்களோ அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டத்தை ஃபங்க்ஷன் பண்ணாமல் கொஞ்சம் தடுத்து வைக்கும். அப்போது டோனார்கிட்டேருந்து கிடைச்ச அந்த ஆர்கன் வந்து நார்மலாக நம்ம உடம்புல செட் ஆகிக்கும், அதாவது ரிசீவர் உடம்புல செட் ஆகிக்கும். ஓகே, ஒருத்தர் வந்து டோனார் ஆர்கனை கொடுக்குறாரு, இன்னொருத்தர் வந்து பேஷண்ட், அவர் வந்து ரிசீவர், அந்த ஆர்கனை வாங்குறாரு. இப்போ வாங்குறவர உடம்புல தான் இம்யூன் சிஸ்டம் பிரச்சனை பண்ணும். அப்போது இந்த சைக்ளோஸ்போரின் அப்படிங்கிற இம்யூனோசப்ரசன்ட் அப்படிங்கிற அந்த ட்ரக்கை, அந்த கெமிக்கல் உடம்புல போட்டோம்னா ஸோ அந்த பேஷண்ட்டு, அந்த ரிசீவருடைய உடம்புல அந்த அவங்களோட இம்யூன் சிஸ்டத்தை வேலை செய்ய விடாமல் தடுத்ததுன்னா அந்த வாங்கின ஆர்கன் வந்து அவங்க பாடியில் நல்லா ஒட்டிட்டு நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ தி சைக்ளோஸ்போரின் ஏ is produced from fungus. சரிங்களா? ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம். சரிங்களா? ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம். ஸோ அப்படிங்கிற ஃபங்கஸ் தான் சைக்ளோஸ்போரின் ரிலீஸ் பண்ணுது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ தி சைக்ளோஸ்போரின் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு வீங்குதல். ஆன்டினா வீக்கத்திற்கு எதிராக, நம்ம உடம்புல அடிபட்டுட்டா பர்டிகுலர் ஏரியாவில் வீங்குது இல்லைங்களா? இன்ஃப்ளம் அப்படின்னு ஸ்வெல்லோவிங்னு சொல்ல சரிங்களா? ஸ்வெல்லிங், வீங்குதல். அந்த வீங்குதலுக்கு எதிரானது, அதாவது வீங்குதலை தடை செய்யக்கூடியது, அதை வந்து அழிக்கக்கூடியது அல்ல நீக்கக்கூடியது. ஆன்டினா ஆப்போசிட், இன்ஃப்ளமேஷனுக்கு ஆப்போசிட், வீங்குதலுக்கு எதிரானது அப்படின்னு வீங்குதலை தடை செய்யணும்னு அர்த்தம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஃபங்கல், ஃபங்கஸுக்கு எதிராக செயல்படக்கூடியது, பூஞ்சைகளுக்கு எதிராக செயல்படுது. ஆன்டி பாரசைட், சரிங்களா? பாரசைட்டுக்கு எகெயின்ஸ்டாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டதே இந்த சைக்ளோஸ்போரின், அதாவது ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரத்துக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சைக்ளோஸ்போரின். முக்கியமான வேலை என்ன? ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக ஃபங்க்ஷன் பண்ணுது, ஆன்டி ஃபங்கல், ஃபங்கஸுக்கு எதிராக செல்லக்கூடியது, ஆன்டி பாரசைட்டுக்கு எதிராக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டின். சரிங்களா? இது அனதர் ஒன் வந்து மைக்ரோபியல் ப்ராடக்ட். ஸ்டாட்டின் ப்ரொடியூஸ்டு பை ஈஸ்ட், அதுவும் ஒரு ஈஸ்ட்னால தான் அந்த ஸ்டாட்டின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது. இது யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா மோனாக்கஸ் பர்பியூரஸ் அப்படிங்கிறது தான், அப்படிங்கிற ஈஸ்ட். மோனாஸ்கஸ் பிரிச்சுங்க. சரிங்களா? மோனாஸ்கஸ் பர்பியூரிஸ் அப்படிங்கிற ஈஸ்ட் தான் ஸ்டாட்டின் அப்படிங்கிற கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இட் கேன் பீன் யூஸ்டு ஃபார் லோ பிளட் கொலஸ்ட்ரால் லெவல். ஸோ இது இந்த ஸ்டாட்டின் அப்படிங்கிற அந்த கெமிக்கல்ஸ், அந்த என்சைம்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த கெமிக்கல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம பாடியில் லோவர் பிளட் கொலஸ்ட்ரால் லெவல், லோவர்னா குறைத்தல், பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறது, ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை, ஃபேட்டினுடைய அளவை குறைப்பதற்கு இந்த ஸ்டாட்டின் யூஸ் ஆகுது. அதற்கு அடுத்தது ஸ்டாட்டின் ஆக்ட் ஆஸ் ஏ காம்படிட்டிவ்லி இன்கிபிட்டிங் என்சைம் ரெஸ்பான்ஸ் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால். சரிங்களா? ஸோ இது வந்து கொலஸ்ட்ரால் ரிலீஸ் பண்ணக்கூடிய, கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சில என்சைம்ஸ் இருக்குது. நம்ம உடம்புல கொலஸ்ட்ராலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சில அமைப்புகள் இருக்குது, அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம்ஸ். அந்த என்சைம்ஸோட இந்த ஸ்டாட்டின் போய் இணைஞ்சிக்கும். அதான் காம்படிட்டிவ், போட்டி தடுப்பு முறையில், போட்டி தடுப்பு முறையில் இன்கிபிட்டிங் தடுக்குது. யாருன்னா என்சைம்ஸு. சரிங்களா? சில என்சைம்ஸ் வந்து கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த என்சைம்ஸோட சரிங்களா போட்டி போட்டுக்கொண்டு ஸோ இந்த ஸ்டாட்டின் என்ன பண்ணும், அந்த கொலஸ்ட்ராலை ரிலீஸ் பண்ணக்கூடிய என்சைம்ஸோட போட்டி போட்டு அந்த என்சைம்ஸ், கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ண என்சைம்ஸுடைய ஃபங்க்ஷனை இன்ஹிபிட் பண்ணிடும், தடை செஞ்சிடும்.
ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷன் கம்மியாயிரும். அதற்கடுத்தது ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலின். சரிங்களா. ஸோ ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலின் அப்படின்னா ஸோ மறுசேர்க்கை ஹியூமன் இன்சுலின் ஹேஸ் பீன் ப்ரொடியூஸ்டு ப்ரிடாமினென்ட்லி ரொம்ப காலமாக சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம் யூஸிங் ஈகோலை. சரிங்களா. மிகச்சிறப்பை எந்த உயிரினத்தை பயன்படுத்தணும்? எசெரிசியா கோலை பாக்டீரியா சேக்ரோமைஸ் செர்விசி ஈஸ்ட் ஃபார் த தெரபியூட்டிக் யூஸ் இன் ஹியூமன். மனிதனில் மருத்துவ சிகிச்சைக்கு தேவையான ஹியூமன் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எசெரிசியா கோலை பாக்டீரியாக்கமாக சேக்ரோமைஸ் செர்விசி ஈஸ்ட் ரெண்டும் பயன்படுகிறது. ஓகே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் பயோடீசல் ப்ரிப்பரேஷன். சரிங்களா. பயோடீசல் அப்படிங்கிறது லிவிங் திங்ஸ்லேருந்து, பயோனா லிவிங் திங்ஸ், ஏதோ சில லிவிங் திங்ஸை யூஸ் பண்ணி டீசல் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பர்டிகுலர் வெஜிடபிள் தான். சரிங்களா. ஸோ பிளான்ட்டை யூஸ் பண்ணி தான் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற பயோடீசல். அப்போ தான் சொல்ல பிளான்ட்டுங்கிற லிவிங் திங்ஸ் இல்லைங்களா. ஸோ அதுலேருந்து டீசல் தயாரிக்கிறதுனால பயோடீசல்னு சொல்கிறோம். பாருங்கள், பயோடீசல் ஃபியூல். பயோடீசல் அப்படிங்கிற எரிபொருள் வந்து எதுலேருந்து வருதுன்னா வெஜிடபிள் ஆயில், தாவர எண்ணெய்களிலிருந்தும் தாவர கொழுப்பு ஃபேட், கிரீஸ் கேள்விப்பட்டீங்களா? உயவு பொருள், அதாவது ஃப்ரிக்ஷன். சரிங்களா. அதாவது இண்டஸ்ட்ரியில் ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கு, உராய்வை குறைக்கிறதுக்கு கிரீஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது வெஜிடபிள் ஆயில், ஃபேட்டு, கிரீசஸ், இந்த மூணுலேருந்து பயோடீசல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ த பயோடீசல் ஃபியூல் கேன் பி யூஸ்ட் இன் டீசல் இன்ஜின். எந்தெந்த வெஹிக்கிளில் டீசல் இன்ஜின் இருக்கோ ஸோ அதில் டீசலை வந்து அந்த பயோடீசல் அந்த என்ஜினில் பயோடீசலை யூஸ் பண்ணிக்கலாம். பயோடீசல் ஃபியூல், பயோடீசல் எரிபொருளானது கேன் பி யூஸ்ட் இன் டீசல் என்ஜின். ஓகே. வித்தவுட் ஆல்டரிங் த என்ஜின் நார்மலாக இருக்கக்கூடிய டீசல் என்ஜின் இருக்கு இல்லையா, அந்த என்ஜினில் எந்தவித சேஞ்சும் செய்யாமல் இந்த பயோடீசலை ஒரு எரிபொருளாக பயன்படுத்திக்கலாம். சரிங்களா. பியூர் பயோடீசல், தூய பயோடீசல் இஸ் நான் டாக்ஸிக். சரிங்களா. நச்சுத்தன்மை இல்லாதது. பயோடிகிரேடபிள். பயோடிகிரேட்னா உயிரிய சிதைவு, கீழே சிந்தினா கூட அது சிதைவிற்கு உள்ளாக்கக்கூடிய, அதை அழிக்கக்கூடிய அமைப்பாக உயிரினங்களை அழிக்கக்கூடிய பண்பு கொண்டது பயோடிகிரேடபிள். அண்டு ப்ரொடியூசஸ் லோவர் லெவல் ஆஃப் ஏர் பொல்யூட்டன். மிக குறைவான அளவில் ஏரை வந்து பொல்யூட் பண்ணக்கூடிய அந்த மாசுபடுத்திகள் அளவை கம்மியாக வச்சுருக்காம, ரொம்ப கம்மியான காற்று மாசுபடுத்திகளை கொண்டது பொல்லுன மாசுபடுத்திகள் தேன் பெட்ரோலியம் பேஸ்டு டீசல். ஸோ மற்ற பெட்ரோலியம் சார்ந்த மற்ற எரிபொருளுக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணுறப்போ பயோடீசலில் ஏரை பொல்யூட் பண்ணக்கூடிய, ஏரை மாசுபடுத்தக்கூடிய அந்த பொல்யூட்டன்ட் மாசுபடுத்திகள் அளவு குறைவாக இருக்குதாமா. The government of India approved national policy on fuels on December 2009. ஸோ 2009 என்ன பண்ணாங்கன்னா உயிரிய எரிபொருள் குறித்த தேசிய கொள்கைக்கு ஒப்புதல் அளித்தது. ஓகே. அப்ரூவ்னு ஒப்புதல் அளித்தல். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ்டு. எதுக்கு அப்ரூவ் கொடுத்தது? சரிங்க. எதுக்கு அப்ரூவ் கொடுத்தாங்க? நேஷ்னல் பாலிசி ஆன் பயோஃபியூல்ஸ் டிசம்பர் 2009 உயிரி எரிபொருள் குறித்த தேசிய கொள்கைக்கு, பாலிசினா கொள்கைக்கு, ஸோ பயோஃபியூல்னா உயிரி எரிபொருள் கொள்கைக்கு, தேசிய கொள்கைக்கு அப்ரூவ்டு. சரிங்களா. ஸோ கொள்கை என்ன வழங்கியது? அப்ரூவ்டு வழங்கியது. சரிங்களா. அதுக்கு சரிங்களா ஆதரவு தந்தது, ஒப்புதல் அளித்தது. ஓகே. ஸோ அட் ஐடென்டிஃபைட் ஜேட்ரோபா கர்கஸ் அப்படிங்கிறது வந்து காட்டாமணக்கு, கோட்டமுத்து செடின்னு சொல்லுவீங்க. காட்டாமணக்குன்னு சொல்லுவோம். காட்டாமணக்குலேருந்து சரிங்களா, அதிலிருந்து சீடை வெளியே பிரிக்கிறேன். ஜேட்ரோபா கர்கஸ் காட்டாமணக்கு செடியில் கூடிய சரிங்களா மோஸ்ட் சூட்டபிள் ஆயில் சீடு. அந்த ஆயில் சீடுங்கிறது என்னது? அதாவது எண்ணெய் நிறைந்த அந்த விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த எண்ணெய் தான் அதுலேருந்து எடுக்கிறாங்க, கோட்டமுத்துலேருந்து. சரிங்களா. காட்டாமணக்குலேருந்து அதை எடுக்கிறோம். ஸோ அதில் மோஸ்ட் சூட்டபிள் ஆயில் சீட். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த சீடு, எண்ணெய் கொண்ட சீடத்தை எனக்கு யூஸ் பண்ணலாம் பயோடீசல் ப்ரொடக்ஷன். ஸோ பொங்கமியா, அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கமியா ஸ்பீசிஸ் ஆல்சோ சூட்டபிள் சாய்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோடீசல். சரிங்களா. ஜேட்ரோபா கூக்கஸ் அப்படிங்கிற காட்டாமணக்கும் பொங்கமியா, புங்கன்னு சொல்லுவோம். புங்க மரம் இருக்குங்களா, புங்கன் எனும் சிற்றினமும் கூட
ஸோ நம்மளுக்கு பயோடீசல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வேர்ல்டு பயோஃபியூல் டே, உலக உயிரி எரிபொருள் தினம். உலக உயிரி எரிபொருள் தினம் இஸ் அப்சர்வ்டு. எப்போ கடைப்பிடிக்கிறாங்கன்னா வருஷத்தில் ஆகஸ்ட் 10 ஓகே, ஆகஸ்ட் 10 கன்சிடர்ட் ஆஸ் எ வேர்ல்டு பயோஃபியூல் டே டு கிரியேட் அவேர்னஸ். ஸோ இப்படி அந்த வேர்ல்டு பயோஃபியூல் டே யூஸ் பண்ணி அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க எபவுட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரினியூவல் பயோஃபியூல். ரினியூவபிள் அப்படின்னா மீண்டும் பயன்படுத்தக்கூடிய, ஓகே, மீண்டும் புதுப்பிக்கக்கூடியன்னு சொல்லலாம். புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்களுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரினியூவபிள் பயோஃபியூல், புதுப்பிக்கக்கூடிய உயிர் எரிபொருட்களை பற்றி, புதுப்பிக்கக்கூடிய, மீண்டும் உருவாக்கக்கூடிய, மீண்டும் கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய நியூ பயோஃபியூல்ஸ் எஸ் என் ஆல்டர்னேட்டிவ் டு கன்வென்ஷனல் ரினியூவபிள் பாசில் ஃபியூல். சரிங்களா? இன்றைக்கி வழக்கமாக இருக்கக்கூடிய, நடைமுறையில் இருக்கக்கூடிய, சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய நான் ரினியூவபிள், புதுப்பிக்க இயலாத ஃபாசில் ஃபியூலுக்கு இல்லைங்களா? ஸோ படிமங்கள்லேருந்து கிடைச்ச, ஏற்கனவே மண்ணுக்கு உள்ளே பொதிஞ்சு கிடக்கக்கூடிய அந்த படிவங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய கோல், பெட்ரோலியம் இருக்குல்ல, இதற்கு பதிலாக சற்று மாற்றாக பயோஃபியூலை ஒரு பயன்படுத்துறது ஒரு அவேர்னஸாக சொல்கிறது. ஓகே, திஸ் டே ஆல்சோ ஹைலைட்ஸ் வேரியஸ் எஃபோர்ட்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் இன் த பயோஃபியூல் செக்டார். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இதில் இந்நாள் உயிர் எதிர்பொருள் துறையில் அரசு எடுக்கும் பல்வேறு முயற்சிகளை முன்னிலைப்படுத்துகிறது. ஓகே, ஸோ தேங்க்யூ, கீப் வாட்சிங். ஸோ டுடே செஷன் ஓவர். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.